ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள்னு சொல்லி போய் சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? வீட்டுல சடங்கு முடிஞ்சு நிறைய வேலை இருந்தது பாத்தியா, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. நேத்து ராதா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஆளுதான் நல்லா மிடுக்கா இருக்காரே தவிர ரொம்ப கூச்ச சுபாவம்ப்பா. அவரை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள என்ன பாடு, போதும் போதும்னு ஆயிடுச்சு. இப்ப ராதா பத்தி பேசத்தான் இங்க வந்தியா? ஆமா, நான் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அப்படி என்ன சந்தோஷம்? ஹே, இப்போ ராதா எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டாரு. அவரை வச்சு ஒன்னா எங்க வீட்டுக்குள்ள இழுத்துருவேன். அவனை வச்சு ஒரு மண்ணா கட்டி நான் வீட்டுக்குள்ள நுழைய வேண்டாம், அதுக்கு எனக்கு அவசியம் இல்ல. என்ன ஒரு மாதிரியா பேசுற? ராதாவை பத்தி பேசினா உனக்கு கோவம் வருது? ஆமா அப்படிதான், நானும் வந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். ராதா வந்தா, ராதா சாப்பிட்டா, ராதா கை கழுவலாம் சொல்லிட்டே இருக்கேன். இதுக்குதான் என்ன பக்கம் வந்தியா? ஏன் இப்படி பேசுற நீ? அவர் உனக்கு ஃப்ரெண்ட் தானே, அவரை பத்தி நான் பேசக்கூடாதா? வேண்டாம் வதனா, அவனை பத்தி பேசாத, விட்டுரு. அப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆமா இருக்கு. என்ன பிரச்சனை? முடிஞ்சு போச்சு வதனா, எனக்கும் அவனுக்குமான உறவு எல்லாம் முடிஞ்சு போச்சு. காரணம்? எனக்கும் ராதாக்கும் நடுவுல பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இதுல குறுக்க நீ வந்து கேள்வி கேட்காத. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே எனக்கும் அவனுக்கும் ஒட்டாது. எங்க உறவு முடிஞ்சு போச்சு. மனமே மனமே அறியா மனமே என்ன ஆனதோ உனக்கு, சரியோ தவறோ தெரியா மனமே சொல்லு வேதனை எதற்கு. மனமே மனமே அறியா மனமே என்ன ஆனதோ உனக்கு, சரியோ தவறோ தெரியா மனமே சொல்லு வேதனை எதற்கு.
நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. இல்லைண்ணாச்சி பரவாயில்ல. குட்டி என்னமோ சொன்னோம். அது கிடக்கட்டும், விடுங்க தம்பி. எங்க தலையெழுத்து போல நடக்கட்டும். இல்லைண்ணாச்சி சொல்லுங்கள், என்ன விஷயம்? உங்களுக்கு இந்த எஸ்எஸ் லட்சுமணனை தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஜினியரிங் காலேஜ்லாம் வச்சிருக்கானே அவன் தானே? அவன் தான். ஓம் குங்குமவர்ணம் கடற்புயுக்தம் நாகமுகம் சகரண்ட ஜகத்துக தண்ட சுவாசம் வன்னி சதுரசம் ஓம் கம் கோயில் ஆயிரு. தடி ரத்ன கேஸ் உடைக்க என்ன போய் பண்ணிருக்கீங்க? எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா, என்னைய விட்டுருக்கண்ணா. அண்ணா நான் சொல்லிடுறேன்டா, கத்தி கழுத்துல இருக்க போது எப்படின்னா சொல்றது, கத்தியை எடுக்க சொல்லுங்கண்ணா. வெள்ள கத்தி. அதுல பாருங்கண்ணா, ஜேபி வசம் இருக்கிற சொத்தெல்லாம் ரத்தினத்திட்ட இருந்து அபகரிச்ச சொத்து இல்லை. அது ஏற்கனவே எஸ்எஸ் லட்சுமணனோட ஜேபிக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னு அதுல சம்பாதிச்ச சொத்து தான். ரெக்கார்டு ஒண்ணு கோர்ட்ல போலீஸ் பண்ணிருக்கோம். வேண்டாடா, அம்புஜா மாமி என்னை தேடிட்டு இருப்பா. நான் போனேன். ஐயோ தம்பி, எங்கே கூட்டி போயிருக்க தம்பி? இவர் தோட்டத்தை விட மாத்தாட்டமுள்ள ஒரே மகன் ராதா. இல்லை உனக்கு அதையும் நானே சொல்லிடுறேன். ஜேபிக்காக ஒரு போலி டாக்குமெண்ட் தயார் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுமோ இல்லையோ, அந்த டாக்குமெண்ட் ஜேபி உங்களை மிரட்டி வாங்கின டாக்குமெண்ட். இப்ப இவா உங்களை மிரட்டி ஒரு கையெழுத்து கேட்கிறான். கையெழுத்து போடலாம் என்ன லட்சுமணன்? கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கனா நம்ம 2 பேரும் உயிரோட தப்பிச்சு போயிடலாம். நான் யாரும் தெரியுமாண்ணா? ஐயோ ஐயோ, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. 2 பேரும் சாக போறோம்டா. அந்த பாலாளத்தை பாருங்கடா, ஜேபிக்கு உதவ போய் 2 பேரும் உயிரை விடணுமா? ஐயா ஆக்சிடென்ட் அழுத்தாதீங்க, ஆக்சிடென்ட் அழுத்தாதீங்க. ஐயோ பரவாயில்லை, ஐயோ பரவாயில்லை. கோயில் லட்சுமணாச்சு, கையெழுத்து போட்டிங்கன்னா 2 பேரும் வீடு போய் சேருவீங்க. இல்லைன்னா 3 பேரும் மொத்தமாக மேலே போய் சேரலாம். எனக்கு ஒன்றும் சாவுக்கு பயம் இல்லை. அது கூட லாயரா? பங்குதாரர் என்ற முறையில் காலஞ்சென்ற ரத்தினராஜுக்கு சேர வேண்டிய கோடிக்கணக்கான பணத்தை ஜெயப்பிரகாஷ் தகுந்த முறையில் கணக்கு காட்டாமலும் ரத்தினராஜை பல வழிகளில் ஏமாற்றியும் மொத்த பணத்தையும் தனக்கே சாதகமாக்கி கொண்டார் என்று தகுந்த சாட்சிகளுடன் இந்த நீதிமன்றம் ஊர்ஜிதம் செய்கிறது. எனவே ஜெயப்பிரகாஷ் வசமுள்ள சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சம்பந்தப்பட்ட தாலுகா மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஜெயப்பிரகாஷ் தானே முன்வந்து ரத்தினராஜ் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. போயிட்டு வாரோம். பச்சை புள்ளன் கூட பார்க்காம அதையும் சேர்த்து வெட்டி கொள்ள துணிஞ்சேரே போய் சும்மா இருப்பான் ஆண்டவன். ஜட்ஜு ரூபத்துல வச்சான் பாரு கூலி. லே குட்டி, உன்னை முழுசா நம்பினதுக்கு நீ என்ன கண்ண கைங்கிற இதா இல்லடா?